Hi, welcome to Learn with Mithran. So this is going to be part 4 of Linux series. நம்ம previous videosல introduction to Linux and நம்ம Linux basic commands, shell scripting ஒரு introduction நம்ம பார்த்திருப்போம். So this is going to be a continuation video. I'll put those previous videos links in the description as well as in the quick link நான் add பண்ணிடுறேன். And today's topic is going to be control statements. If and else na என்ன ஒரு for loop ஒரு while loop அண்ட் பிரேக் அண்ட் கண்டினியூ எல்லாமே நம்ம ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் ஒரு பேஷ் ஃபைலில் ஹவு டு வி டூ திஸ். ஸோ நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த லேர்ன் பண்ண டாபிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வென் அண்ட் வேர் ஷெல் ஸ்கிரிப்டிங் யூஸ் ஆகுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் ஆல் கோயிங் டு பி அபவுட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் இஃப் அண்ட் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் கேசஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு தாங்க நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபார் லூப்னா என்ன, வைல் லூப்னா என்ன, பிரேக் அண்ட் கண்டினியூனா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வில் ரேப் அப் ஆர் டுடேஸ் டாபிக் விச் இஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன், மீனிங் என்னன்னா எனக்கு இந்த கண்டிஷன் நடந்தால் இப்படி கோடை ரன் பண்ணு, இல்லைனா இப்படி ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா we can have statements. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா we can say it as a நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ சிமிலர்லி நம்ம ஃபர்ஸ்ட் we are going to start with if and else-னா என்ன, ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்குமே ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்டாக்ஸ்னா என்னன்னா we will have a rule and regulation. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் in the sense, இப்போ ஒரு இமெயில் ஐடினா ஃபஸ்ட்டு ஒரு நேமு நம்பர்லாம் அலவுடு, அட் சிம்பிள் gmail.com, இது ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிமிலராக எனக்கு ஃபோன் நம்பர்னா 10 டிஜிட்ஸ் தான் இருக்கணும், அதை தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாதுன்றது ஒரு சின்டாக்ஸ். ஸோ சேம் நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாப்பிக்லையுமே நம்ம இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன், எல்ஸ் இஃப்லாம் எழுதும்போது, ஸ்விட்ச் கேசஸ்லாம் எழுதும்போது நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் சின்டாக்ஸ்லாம் இருக்குது. அந்த சின்டாக்ஸ்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் மை டாபிக்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் உபுண்டு மெஷின் நான் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி நான் ஒரு நியூ விஎம், லினக்ஸ் பேஸ்ட் விஎம்மை நான் விண்டோஸில் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணி நான் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணேன். அப்போ சேம் நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ கோ டு ஸ்டார்ட், லெட் மீ சர்ச் ஃபார் உபுண்டு அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். அந்த ஆப் ஒழுங்காக இல்லை, பட் ஸ்டில் லெட்ஸ் ஓப்பன் தட். எனக்கு உபுண்டு ஆப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் கோட் டாட் அப்படின்னு அடிச்சுன்னா எனக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடு என்னோட மெஷின்லேயே ஓப்பன் ஆயிரும். அதோட செகண்ட் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ லெட் மீ ட்ராக் அண்ட் ட்ராப் இட் ஓவர் ஹியர். ஸோ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இட் லுக்ஸ் பிட் ஓகே. ஸோ 2 ஜூம் இன்ல இருந்துச்சு. ஸோ ஐ ஹவ் மேட் இட். அண்ட் நவ் எனக்கு இந்த விர்ச்சுவல் பாக்ஸும் வேணாம், டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட விஎம் வந்து என்னோட விண்டோஸ்குள்ளே தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. சப்போ நான் ஒரு உபுண்டு கன்சோல் வழியாக நான் லாகின் பண்ணுறதுக்கு பதில் நான் விசுவல் ஸ்டுடியோ கோட் வழியாக என்னோட விண்டோஸ் சப்சிஸ்டமில் நான் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே நான் செப்பரேட்டாக இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 3ல ஹவ் மேட் இட். ஸோ இது கண்டினியூஷன் ஆஃப் ஷெல் ஸ்கிரிப்டிங் விச் இஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் இஃப் கண்டிஷன்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் குட்டி குட்டியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்னா என்னன்னா, ஸோ திஸ் இஸ் மை சின்டாக்ஸ். ஸோ நீங்கள் இஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள யூ ஹாவ் டு ரைட் அன் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சஜஷன் விச் இஸ் இந்த ஸ்பேசஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா நாம் டைப் பண்ணும்போது, ஸோ சின்ஸ் யூ மே பி எக்ஸ்ட்ரீம்லி நியூ, ஸோ நான் என்னோட அசம்ஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் ஃபார் எனி ஒன் டு லேர்ன், இங்கே நம்ம இன்டென்டேஷன் பற்றியும் நம்ம மெயினாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் இட்னா, நீங்கள் இந்த இஃப்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், இந்த தென்னுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேசஸ் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறமும் ஒரு ஸ்பேசஸ் இருக்குது. சப்போ மேக் ஷுர் தட் ஸ்பேசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அந்த ஸ்பேசஸ் கொடுக்காம ரன் பண்ணிங்கன்னா தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் இட் மே ஃபெயில். பட் அதுக்குன்னு இங்கே நான் கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணுமா இல்லையா அப்படின்றது ஐ வாண்ட் யூ டு ட்ரை மிடிலிங் வித் இட். ஸோ ஏன்னா இந்த தென்னுன்றது சம்டைம்ஸ் இங்கேயும் எழுதுவாங்க, ஸோ இங்கே எக்ஸ்க்ளமேஷன் போட்டுட்டு. ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன்லையுமே நம்ம எழுதலாம்.
ஸோ அப்போ தெர் ஆர் சான்சஸ் வேர் எனக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு ஒரு டுட்டோரியலில் ஒரு பிளாக்ஸில் த ஸ்டேட்மெண்ட் த சின்டாக்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். பட் ஒரு இஃப் கண்டிஷனுக்கு இது தாங்க மெயின். ஸோ இப்போ இஃப்னா என்ன? ஸோ வாட் இஸ் இட் மீனிங்னா, நீங்கள் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் எழுத போகிறீங்க. அதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இப்போ இஃப் கண்டிஷனில் என்னோட எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் கோடை ரன் பண்ணு. சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்னா இந்த கண்டிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகாது. ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் எனக்கு ஒரு டெசிஷன் எடுக்க போது அந்த டெசிஷன் வச்சு எனக்கு இந்த கோட் ரன் ஆகலாமா வேணாமா அப்படின்றது தான் we are going to talk about in if and else. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், let me delete this code and let me put up an actual code. நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ செப்பரேட் நோட்ஸ் ரெடி. ஸோ அந்த நோட்ஸில் என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணணும்னு ஐ ஹாவ் த எக்ஸிஸ்டிங் கோட். நம்ம அதை மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு பதில் I'll keep it shorter. I'll make my video shorter because one of the video I made it for more than 1 hour 50 minutes. It was a very long video. ஸோ நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப லாங்காக இல்லாமல் ஸ்வீட்டாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக லெட்ஸ் லேர்ன் த கான்செப்ட்ஸ். ஸோ இப்போது நம்ம ஒரு கோடு என்னென்னா இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன் விச் இஸ் ஸ்டார்டிங் வித் பின் அண்ட் பேஷ். ரீட் அப்படின்றது என்னன்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கும். என்ன இன்புட் வாங்கணும்னா என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வாங்கும். வாங்கி நம்மளுக்கு என்னன்னா நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே நம்பர்ன்றது வேரியபிள். இங்கே நான் நம்பர்னா ஏபிசின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துலையும் ஏபிசின்னு கொடுக்கணும். ஏன்னா திஸ் இஸ் த வேரியபிள் நேம். அந்த வேரியபிளை நான் இங்கே தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். சப்போ நான் ரீட் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ எம் புட்டிங் இன் அ ஸ்ட்ரிங் அண்ட் அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிளில் அந்த வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ என்டர் நம்பர்னா ஒரு யூசர் ஒரு நம்பரை கொடுக்கணும். ஸோ அப்போ அவர் என்ன நம்பர் இன்புட்டாக கொடுக்குறாரோ அதுக்கு நான் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிரஷன் நம்ம இந்த -GT விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரேட்டர் தென். இந்த டேர்மை நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம பார்ட் 3 ஆஃப் மை லினக்ஸ் சீரீஸில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் கடியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் யூசிங் சச் -GT which is greater than அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இந்த வேரியபிள் இந்த நம்பரோட பெருசாக இருக்கா, மீனிங் நான் கொடுக்குற நம்பர் 10 விட பெருசாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ நான் நம்பர் 20 கொடுக்குறேன்னா 20 is greater than 10. அப்போ மை கண்டிஷன் வில் பி ட்ரூ. இஃப் மை கண்டிஷன் இஸ் ட்ரூ எனக்கு த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10 அவுட்புட் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இஸ் ஹோம் வித்ரன். என்னோட எக்ஸிஸ்டிங் என்னோட ஃபைல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்தோன்னா main.shன்னு ஒரு ஃபைல் இருக்கிறத பார்க்கலாம். மீதி எல்லாமே டாட்ன்ற டேர்மில் இருக்குது விச் இஸ் ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ நம்ம அதெல்லாம் மிடில் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ரன் மை ஸ்கிரிப்ட் ./main.sh. இந்த main.shன்ற ஃபைல் நான் ப்ரீவியஸ் கிளாஸில் கிரியேட் பண்ணது. அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன்ஸும் இருக்கும். நம்ம chmod +xன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் கிவன் த பெர்மிஷன் டு ரன் த ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நான் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணனா என்கிட்ட ஒரு இன்புட் கேட்குது, என்னன்னா என்டர் நம்பர் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், நான் ஐ கிவ் அ நம்பர் 100 அப்படின்னு நான் கொடுத்து என்டர் அடிச்சேன்னா த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10. ஏன்னா நீங்கள் கொடுத்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10னா ட்ரூ. அப்போ எனக்கு அவுட்புட்டில் கிரேட்டர் தென் 10ன்னு வருது. இப்போ இதே கூட நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஆனால் 100ன்றதுக்கு பதில் நான் 5ன்னு கொடுக்குறேன். நம்பர் என்ன பண்ணுறேன், சின்ன நம்பராக கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு எந்த விதமான அவுட்புட்டுமே வரல. ஏன்னா மை கண்டிஷன் 5 greater than 10 இஸ் ஃபெயில் ஆனனால எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு அவுட்புட்டில் மீன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நோ அவுட்புட்ஸ். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு கண்டிஷன் லேர்ன் பண்ணோம் விச் இஸ் ஒரு சின்டாக்ஸ் லேர்ன் பண்ணோம். இஃப்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுங்க, அந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் தென் அண்ட் FI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ இங்கே தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். அந்த எக்ஸ்பிரஷன்லையும் சரி இந்த இஃப்க்கு அடியில் அட் த எண்ட் நமக்கு இங்கே செமிகோலனும் கொடுப்போம். சப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை பேஸ் பண்ணி தென் ரைட் திஸ் எக்ஸிக்யூஷன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸில் இப்படியும் கொடுப்பாங்க, தென் அடுத்த லைன் எழுதாமல் இங்கேயும் எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணாலுமே சரி இட் வில் அகெயின் 77 கொடுத்தாலும் ரன் ஆகும். அண்ட் இப்போ இதுவே நான் 1ன்னு கொடுத்தாலும் என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தாங்க வருது. அப்போது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எனக்கு ஹவு இஃப் கண்டிஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு இஃப் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இந்த இஃப்ன்ற எக்ஸ்பிரஷன் கூடவே நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to add a new thing which is called as else அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்க
மை எக்ஸ்பிரஷன் இஸ் கோயிங் டு பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆனால் இங்கே நம்மளுக்கு இப்போ இஃப் அண்ட் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வார்த்தை இருக்கு. ஸோ நம்ம தமிழில் உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லைனா டீ வேணுமா, ஒரு 2 ஆப்ஷன் நான் தரேன், இது இல்லைனா அது. சப்போ யூ வில் சூஸ் பிட்வீன் தோஸ் 2 சாய்ஸஸ். அதே தான் இங்கேயும் இஃப்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா போய் எல் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரியே நம்ம இங்கே இந்த சேம் எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பின் பேஷ்ன்றது எதுக்குன்னா இந்த ஃபைலை என்ன இன்டர்பிரட்டாக ரன் பண்ண போகிறாங்க. ஸோ இன்டர்பிரட்டார் இந்த சென்ஸ் என்ன டெர்மினல், ஷெல் டெர்மினல். ஸோ இந்த இன்டர்பிரட்டார் கம்பைலர் எல்லாமே நம்ம செப்பரேட்டாக பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஒரு செப்பரேட் சீரீஸ். மேபி இந்த ஃபியூச்சர் ஐ வில் பி டூயிங் இட், பட் இட்ஸ் இன் த பிளான். அப்போ உங்களுக்கு இன்டர்பிரட்டாரான ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இப்போதைக்கு நிறைய ஷெல்ஸ் இருக்குங்க, பேஷ், எஸ்ஹெச், ஃபிஷ், ஜி ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் பேஷ்ன்ற ஷெல்லை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஃபைல் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட் பை த பேஷ் ஷெல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐம் கோயிங் டு கிவ் அ நம்பர் விச் இஸ் ரீடில் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் சேயிங் என்டர் அ நம்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இஃப் ஐ சே என்டர் அ நம்பர்னா எனக்கு இது திஸ் வில் பி கேப்சரிங் அண்ட் இன்புட் அண்ட் ஸ்டோரிங் இட் இன் அ நம்பர்ன்ற ஒரு வேரியபிள். சப்போ இங்கே இந்த நம்பர்ன்ற வேரியபிள் இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு நான் பார்க்குறேன். சப்போஸ் இந்த நம்பர்ன்ற வேரியபிள் கிரேட்டர் தென் 10 இருந்துச்சு ட்ரூனா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10 வை. இதுவே என்னோட நம்பர் கிரேட்டர் தென் 10 இல்லை 1 -2 -5 கொடுக்குறாங்கன்னா என் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அப்போ இட் வில் கோ அண்ட் எக்ஸிக்யூட் த நம்பர் இஸ் லெஸ் தென் 10. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு லெட்ஸ் கோ அண்ட் ரன் அவர் main.sh ஸ்கிரிப்ட் விச் இஸ் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் கொடுக்குறேன் 99 அப்படின்னு நான் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஸ்க்ரீனை கிளியர் கூட பண்ணிக்கிறேன். லெட் மீ ரன் திஸ். என்டர் நம்பர் 99 கொடுக்குறேன், the number is greater than 10. திருப்பி நான் என்டர் கொடுக்குறேன், -8 கொடுக்குறேன், யூ கேன் சி the number is less than 10. அப்போ நான் 2 இன்புட் கொடுக்குறேன். டிபெண்டிங் ஆன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா இட் வில் ரன், ஃபால்ஸ்னா இட் ஒன்ட் ரன். சப்போ எனக்கு இட் ஒன்ட் ரன்ன்றத பதில் இட் வில் சூஸ் பிட்வீன் 2 ஆப்ஷன்ஸ். இஃப் கண்டிஷன் ரன் பண்ணுமா எல்ஸ் கண்டிஷன் ரன் பண்ணுமான்னு சொல்லிட்டு இட் வில் சூஸ் பிட்வீன் தோஸ் 2 ஆப்ஷன்ஸ் அண்ட் இட் வில் கிவ் மீ a ஸ்டேட்மெண்ட். இப்போ சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இஃப் அண்ட் எல்ஸ் கூடவே இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் கொடுக்குறேன். என்ன நம்பர்னா 10ன்னே ஒரு நம்பராக கொடுக்குறேன். இப்போ நான் 10ன்ற நம்பராக கொடுத்தேன்னா 10 இஸ் கிரேட்டர் தென் 10. நார்மலாக நீங்கள் என்ன அவுட்புட் நினைப்பீங்கன்னா இங்கே கிரேட்டர் தெனும் கிடையாது லெஸ் தெனும் கிடையாது. அப்போ எந்த விதமான அவுட்புட்டுமே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் ராங். பிகாஸ் கம்ப்யூட்டருக்கு எழுத படிக்கலான்னு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏதோ நீங்கள் ஸ்ட்ரிங்கு இதனால் ஃபுல்லாக ஸ்ட்ரிங்கு ஏதோ எழுத்துக்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னு தான் அதை நினைக்கும். அப்போ கம்ப்யூட்டருக்கு எழுத படிக்க தெரியாதனால அது எப்படி இந்த கண்டிஷன் ரன் பண்ணுன்னா 10 இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு செக் பண்ணும். 10 10 விட பெருசானா நோ இட்ஸ் ஃபால்ஸ். அப்போ சின்ஸ் மை கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் எனக்கு எல் ஸ்டேட்மெண்ட்டை போய் ரன் பண்ணி அதோட அவுட்புட் பாருங்களேன், த நம்பர் இஸ் லெஸ் தென் 10 வருது. அப்போ பேஸ்ட் ஆன் அ சாய்ஸ் ட்ரூவா ஃபால்ஸா கிரேட்டர் தானே லெஸ் அப்படின்ற ஒரு சாய்ஸை பேஸ் பண்ணி எனக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ரன் ஆகும். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஆப்ஷன் பத்தலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எல்ஸ் இஃப் அப்படின்றது என்னன்னா எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ராவா இஃப் அண்ட் எல்ஸுக்கு தாண்டி எனக்கு 3 4 5 மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ யூ கேன் கோ ஃபார் திஸ் எல்ஸ் இஃப் அப்படின்ற கண்டிஷன். இப்போ முதல்ல இஃப்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணும். ட்ரூனா தென்னுக்கு அடியில் இருக்க ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுன்னா இட் வில் கோ டு த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு அங்கே மறுபடியும் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. எல்ஸ் இஃப்ல ட்ரூனா எனக்கு அந்த தென்ன்ற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஆனால் எல்ஸ் இஃபே ஃபால்ஸ்னா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி எல்ஸில் போயிட்டு அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது ரன் ஆகும். அப்போ ஸ்டார்டிங்கில் இஃப் எண்டிங்கில் எஃப்ஐ அப்படின்றது எல்லாமே சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை வச்சு தான் நீங்கள் இஃப் கண்டிஷன் எழுத முடியும். பேஷ்ன்றது கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா இப்போ என் பேர் நான் மித்ரன் அண்ட் இன்னொன்று MITH RAN இப்படி நான் கொடுக்குறேன். இப்போ இது மூணுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் மித்ரன். ஆனால் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இது மூணுமே டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஏன்னா
ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் எம் இஸ் கேபிட்டல், செகண்ட் மெத்தட்ல இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கேபிட்டல் அண்ட் தேர்ட் மெத்தட்ல ஹாஃப் கேபிட்டல் அண்ட் ஹாஃப் ஸ்மால். ஸோ அப்போ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும், ஒரு மெஷினை பொறுத்த வரைக்கும் இது மூணுமே டிஃப்ரெண்ட் வார்த்தைகளாக தான் எடுத்துக்கும். ஏன்னா இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். சப்போ கேஸ் சென்சிட்டிவ்னு என்னன்னா கம்ப்யூட்டருக்கு கேபிட்டல் லெட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஐ ஹாவ் an if condition, an else if condition and an else condition. இதை அப்படியே ஒரு எக்ஸாம்பிளாகவே நம்ம பார்த்துருவோம். ஸோ லெட் மீ கெட் an example. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட கண்டினியூஷனாகவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வச்சிருவோம். சப்போ ஹியர் சேம், இது பின் பேஷ், ஒரு நம்பர் என்டர் கொடுங்க, அந்த நம்பரை நம்பர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுங்க. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஐம் சேயிங் ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனில் ஐம் சேயிங் இஃப் த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10. அப்போ அவன் கொடுக்குற நம்பர் கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா இந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10 பிரிண்ட் பண்ணு. சப்போஸ் அவர் கொடுக்குற நம்பரு எனக்கு ஈக்குவல் டு 10 இருக்கணும். அப்போ அங்கே ஈக்குவல்ன்றது ஈக்குவல் டு, அப்போ நான் எல்ஸ் இஃப்னு கண்டிஷன் எழுதுறேன். இஃப் த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 10னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணிடு. இதுவும் ஃபெயில்னா எல்ஸுக்கு போயிட்டு எக்கோ த நம்பர் இஸ் லெஸ் தென் 10 வரும். நார்மலாக உங்கள் கோட் எப்படின்னா லைன் பை லைனாக மேலே இந்த டாப் டு பாட்டம் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். இந்த டாப் டு பாட்டம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது, ட்ரூனா இதை ரன் பண்ணு, ஃபால்ஸா அடுத்த கண்டிஷன் போய் எல்ஸ் இஃப் செக் பண்ணு, அது ட்ரூவா ஃபால்ஸா அந்த பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ட்ரூனா தென் ரன் பண்ணு, ஃபால்ஸ்னா எல்ஸ்ல போயிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணிடு. இப்போ நம்ம இந்த கோடை சேவ் பண்ணிட்டு லெட் மீ கிளியர் மை ஸ்க்ரீன் அண்ட் லெட் மீ ரன் திஸ். ஸோ என்டர் நம்பர் 88ன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன், த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10. ஸோ இப்போ நான் மறுபடியும் கொடுக்குறேன், என்டர் நம்பர் 3ன்னு கொடுக்குறேன், த நம்பர் இஸ் லெஸ் தென் 10. திருப்பி நான் என்டர் கொடுக்குறேன், நம்பர் 10ன்னே கொடுக்குறேன், த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ பக்காவா 10ன்ற நம்பர் கொடுத்தா எனக்கு கிரேட்டர் தானா எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், எக்ஸாக்டாக ஈக்குவல்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், இல்லை இதுவே எனக்கு ஃபால்ஸ்னா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு எல்சிஃப்லேருந்து ஜம்ப் ஆகி எல்ஸுக்கு போகுது. அப்போ இப்போ நான் இங்கே 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். 3 ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகுதுன்னா 3 டெசிஷன் எடுக்குது. எனக்கு இன்னும் 4 ஸ்டேட்மெண்ட் வேணும், 5 ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எழுதலாம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த எல்சிஃப் இருக்கா, அதை அப்படியே காப்பி பண்ணுங்க, இங்கே பேஸ்ட், இங்கே பேஸ்ட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபர்ஸ்ட் இஃப் இது ட்ரூவா ஃபால்ஸா, சப்போஸ் இது ட்ரூனா இது ரன் ஆகும், இது ஃபால்ஸ்னா அடுத்த எல்இஃப் இருக்கும், இது ஃபால்ஸ்னா அடுத்த எல்இஃப், இது ஃபால்ஸ்னா அடுத்த எல்இஃப், இதுவுமே ஃபால்ஸ்னா அடுத்த எல்ஸ். உங்களுக்கு எல்ஸே வேண்டாமா, கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ அப்போ எல்ஸே இருக்காது. 4 எக்ஸ்பிரஷன் 4மே ஃபால்ஸ்னா கடைசியில் அல்டிமேட்டாக எதுவுமே ரன்னே ஆகாதுங்க, எல்ஸுமே கிடையாது. ஏன்னா எல்ஸ்னா என்னன்னா இது வேணான்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கோங்க, அதுதான் எல்ஸ். ஸோ அப்போ ஃபால்ஸ் ஆச்சுன்னா இது ரன் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்டே இல்லை, ஒரு இஃப் 3 எல்இஃப் தான் இருக்கு. இஃப் ஃபெயில்ஸ்னா ரன் ஆகாது, எல்இஃப் ஃபெயில்ஸ்னா ரன் ஆகாது, எல்இஃப் அகைன் ஃபெயில். அப்போ எனக்கு அவுட்புட்டே வராது. அப்போ நீங்க உங்க கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் சூஸ் இஃப் அண்ட் எல்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வி ஹாவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் இஃப் அண்ட் எல்ஸ், எல்ஸ் இஃப்னா என்ன அண்ட் எல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணோம், அண்ட் சின்டாக்ஸும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன். அப்போ நமக்கு ஒரு பெரிய பிளாக் ஆஃப் கோட் இருக்கு இஃப்னு சொல்லிட்டு, அது ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸுக்கு போய் ரன் ஆகும். பட் ஆனால் வாட் ஐம் டூயிங் இஸ் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே ஒரு ஸ்மாலராக இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன் நான் வைக்க முடியும். அப்போ இதுக்கு பேர் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சப்போ ஒரு கண்டிஷனுக்குள்ள ஒரு கண்டிஷன் செட் பண்ணும்போது வில் யூஸ் திஸ் நெஸ்டட் இஃப். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்குவோம். சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் செக் வித் அன் எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஃப்ன்னு இருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பேஸ் பண்ணும். இந்த இஃப்க்கு நேராக பாருங்க, தென்னுனா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், அடுத்து எல்ஸ் இருக்கு, அந்த எல்ஸுக்குள்ள சில லைன்ஸாக இருக்கு, அதை நம்ம இப்போதைக்கு வரி பண்ண வேணாம். எல்ஸுக்குள்ள சில லைன்ஸ் இருக்கு, அடுத்து எஃப்ஐ. இப்போ என் கண்டிஷன் எப்படின்னா என் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இந்த தென் ரன் ஆகுது, எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸா எல்ஸ்ல உள்ள என்ன கோடு இருக்கோ அது ரன் ஆகும். எல்ஸுக்குள்ள இருக்கிற கோடே பார்த்தீங்கன்னா அதுவே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இஃப் கண்டிஷன் தான் வச்சிருக்கான். அப்போ எல்ஸ்குள்ளனா அகைன் ஒரு கண்டிஷனு, அது ட்ரூ ஆர் ஃபால்ஸா, சப்போஸ் அது ட்ரூனா தென் ரன் ஆகும், நீங்கள் வேணும்னா இங்கே எல்ஸ் வச்சிங்கன்னா ஃபால்ஸ் ரன் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒரு இஃப், ஒரு எல்ஸுக்குள்ள ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களால் எழுத முடியுங்க. இட் இஸ் ஆல் சப்போர்ட்டட் வித்தின் த ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா
we can understand it clearly. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய கோடா இருக்கும். நீங்க கூட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, ஒரு இந்த டாபிக் ஒரு ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு ஸ்கிரிப்ட் நான் எடுத்துட்டு வந்து காமிச்சேன்னா, யூ மே ஃபீல் இங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் தான் பண்ண முடியும். ஆனா ரைட் நவ் இட்ஸ் வெரி ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லைனக்ஸ் கமாண்ட்ஸ் ஐடியா இருக்கிறனால, இது பின் பேஷ்ல ரன் ஆகுது. விச் இஸ் த இன்டர்பிரட்டர் விச் ஐம் சூசிங். ரீடுல யூசர் இன்புட்ட நான் வாங்குறேன். அத நம்பர்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அண்ட் இஃப் ஒரு கண்டிஷன் நான் செக் பண்றேன். என்ன கண்டிஷன்னா, இஃப் மை நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு நான் செக் பண்றேன். இஃப் மை நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0னா இஃப் கடியில் இருக்குது ரன் ஆகுது. மை நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் தென் 0, 0 விட பெருசா இல்லையா, அங்க வந்து ஜம்ப் பண்ணி எல் ஸ்டேட்மெண்ட்டை போயிட்டு அங்க ஒரு கண்டிஷன் செக் பண்ணுன்னு நான் சொல்றேன். இப்போ மை நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0 அது ட்ரூனா உள்ள இருக்கிறது ரன் ஆகும். அங்க அகைன் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். நம்பர் 10 விட பெருசா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். நம்பர் 10 விட பெருசா இருக்குன்னா, இஃப் இட் இஸ் லார்ஜர் தென்னா எனக்கு த நம்பர் இஸ் பிட்வீன் நம்மளுக்கு 1 to 9, சாரி லெஸர் தென் இல்லை, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ லார்ஜர் தென் நான் படிச்சிட்டேன், இட்ஸ் லெஸர் தென், மை பேட். ஸோ இப்போ மை நம்பர் இஸ் கிரேட்டர் தென் அண்ட் லெஸர் தென், மை எக்ஸ்ட்ரீம்லி பேட். ஸோ இப்போ நம்ம இஃப் மை நம்பர் இஸ் லெஸர் தென் 10 அப்படின்னா இந்த நம்பர் இஸ் பிட்வீன் 1 to 9 அப்படின்னு வருது. இஃப் இட் இஸ் நாட் லெஸ் தென் 10னா கண்டிப்பா அந்த நம்பர் 10 விட இல்லை பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சேம் எல் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் 0வா அப்படின்னு நான் செக் பண்றேன். த நம்பர் இஸ் லெஸ் தென் 0னா எனக்கு அந்த நம்பர் நெகட்டிவ் நம்பர். இதே நம்பர் எக்ஸாக்டா 0வா இருக்குன்னா இட் ஷுட் பி 0 அப்படின்னு சொல்லிட்டு இங்க எக்ஸாக்டா ஈக்குவல் டுன்னு கொடுக்கல. ஏன்னா நம்ம இங்க ஒரு கான்ஃபிகரேஷன் வச்சிட்டோம். ஜிடி 0 விட பெருசுனா 1 2 3. இப்போ நீங்க நம்பர் 1 2 3ன்னு கொடுத்தீங்கன்னா அது இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகி இதுக்குள்ள வந்துடும். 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0 இஸ் கிரேட்டர் தென் 0னா ஃபால்ஸ். அப்போ அங்கிருந்து இங்கே வரும். இங்கேயும் நான் ஒரு செக் போட்டேன். என்னன்னா 0 விட சின்னதா இருக்கான்னு சொல்லிட்டு -1 -2 இருக்கான்னு பார்த்துட்டேன். அங்கேயும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பா என்னோட நம்பர் 0 தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் மீ சேவ் திஸ், லெட் மீ கோ டு நியூ டெர்மினல். அந்த நியூ டெர்மினல் வேணா, லெட் மீ டெலீட் திஸ் டெர்மினல். எக்ஸிஸ்டிங் டெர்மினலே இருக்கு, அதை நான் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்னோட சேவ் பண்ணிட்ட ஃபைலை ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் 99ன்னு கொடுத்தனா நம்பர் இஸ் 10 ஆர் கிரேட்டர். என்டர் நம்பர் -8ன்னு கொடுத்தனா எனக்கு -8 கிரேட்டர் தென் 0 ஃபால்ஸ். அங்கேருந்து ஜம்ப் பண்ணி எல்ஸுக்கு வருது. நம்பர் 8 லெஸ் தென் 0 விச் இஸ் ட்ரூ. அப்போ ட்ரூனா எக்கோ த நம்பர் இஸ் நெகட்டிவ், அதுதான் இங்கே வந்து அவுட்புட். இதுவே இஃப் ஐ கிவ் அ நம்பர் எக்ஸாக்ட்லி 0ன்னு நான் கொடுத்தேன்னா நம்பர் இஸ் 0ன்னு வருது. எப்படி 0 கிரேட்டர் தென் 0வா ஃபால்ஸ். அப்போ அங்கேருந்து இங்கே போ 0 லெஸ் தென் 0வா அதுவும் ஃபால்ஸ். ஏன்னா 0 விட சின்னதாக இல்லை, எக்ஸாக்டாக 0வா தான் இருக்கு. அப்போ அதுவும் ஃபால்ஸு. அப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸுக்கு வரும். எல்ஸ் த நம்பர் இஸ் 0. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ வாட் ஐ ஹேவ் இஸ் ஐ ஹேவ் அ கண்டிஷன் பேஸ்ட் ஆன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸு. எனக்கு ஐ எம் கெட்டிங் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ ஹேவ் ரன் அ ஷெல் ஸ்கிரிப்ட். அண்ட் அந்த ஷெல் ஸ்கிரிப்டில் பேஸ்ட் ஆன் வாட் கண்டிஷன் யூ ஆர் கிவிங் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஐம் கெட்டிங் அன் அவுட்புட். இதுதாங்க வெரி சிம்பிளாக இஃப் அண்ட் எல்ஸ்னா என்னன்னு A to Z நம்ம கவர் பண்ணியாச்சு. நீங்கள் மறுபடியும் இந்த இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் கூட எழுதிக்கலாம். இஃப்க்குள்ள ஒரு இஃப், அதுக்குள்ள இன்னொரு இஃப், அப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்சோ டூ தட். அது உங்களுக்கு என்ன சினாரியோவில் எப்போ தேவைப்படுதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சினாரியோவில் நான் ஷெல் ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணுவேன், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட காமிங்கன்றத நம்ம அப்கமிங் ஃபியூச்சர் கிளாஸஸில் ரியல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஷெல் ஸ்கிரிப்ட் வழியாக நம்ம எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறோம்னு நம்ம கற்றுக்கலாம். இப்போதைக்கு வாட் ஐல் டூ இஸ் லெட் மீ புட் திஸ் வெரி சிம்பிள் ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுதிக்கிறேன். அண்ட் அதில் வச்சு வாட் ஐல் டூ இஸ் லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் ஸ்விட்ச் கேசஸ்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஸ்விட்ச் கேசஸ்னால் என்ன, வைல் லூப்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, அண்ட் அன்டில் லூப்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் பிரேக் அண்ட் கண்டினியூ. ஸோ திஸ் இஸ் த ரிமைனிங் டாபிக்ஸ் விச் வி ஹேவ் இன் அவர் மைண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் கேசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லெட் மீ க்ளீன் அப். ஸோ நம்ம ஸ்விட்ச் கேசஸோட சின்டாக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஹாவ் அ சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸில் என்னென்னா நம்ம இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் லைக் திஸ். ஸோ அப்போ கேஸ் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் ஹாவ் அ வேர்ட். ஸோ என்ன வேர்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ வில் பி புட்டிங் அப் சம்திங், ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி. ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி கிடையாது. யூ வில் பி புட்டிங் அ பேட்டர்ன். இப்போ நான் 1 அப்படின்னா
இந்த பேட்டர்ன் இங்கே மேட்ச் ஆகுதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அப்போ இங்கே என்ன ஸ்ட்ரிங் இல்லை நம்பர் என்ன இங்கே வந்து உட்காருதோ அதோட மேட்சிங் பேட்டர்ன் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ ஸ்விட்ச் அப்படின்ற டேர்ம் என்னன்னா, எனக்கு ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். எந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதோ அந்த பேட்டர்னில் இருக்கிற ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். அதுதான் உங்கள் ஸ்விட்சு. இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். ஸோ அப்போ இங்கே கேஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே கேஸை ரிவர்ஸில் முடிக்கணும். அண்ட் இன்பிட்வீனில் நீங்கள் எவ்வளோ பேட்டர்ன் வேணாலும் பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2, பேட்டர்ன் 3ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே நான் போய் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ புட் அப் எக்ஸாம்பிள் ஓவர் ஹியர். ஸோ அப்போ இங்கே என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் எக்கோ என்டர் நம்பர் பிட்வீன் 1 to 3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே ஸ்டேட்மெண்ட்டே ரீட் கமாண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் புட் ரீட் -p அண்ட் யூ கேன் புட் அ நம்பர் அண்ட் நீங்கள் அதில் என்ன பண்ண முடியும், யூ கேன் கெட் அன் இன்புட். ஸோ இப்போதைக்கு நான் 2 லைனாகவே இருக்கட்டும். எக்கோ என்டர் நம்பர் 1 and 3. 1க்கும் 3க்கும் நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ணுங்க 1 to 3க்குள்ள. அந்த நம்பரை நான் நம்பருன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அண்ட் கேஸில் இங்கே நான் என்ன நம்பர்னு சொல்லியிருக்கேனோ அந்த வேரியபிள் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அப்போ கேஸ் நம்பர் இன். இப்போ நான் 1ன்னு கொடுத்தா இந்த பேட்டர்ன் 1 மேட்சிங்கா. ஸோ அப்போ 1ல் இருக்கிற என்ன கமாண்ட் நான் இங்கே எழுதியிருக்கேனோ அது ரன் ஆகும். கடைசியில் இங்கே 2 வாட்டி கோலன் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட சின்டாக்ஸ் பிரகாரம் திஸ் இஸ் மை சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் பிரகாரம் கடைசியில் நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கீங்களோ அதில் இந்த டபுள் செமிகோலன் கொடுக்கணும். ஸோ அப்போ நான் இங்கே 3 கேசஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. இதை தாண்டி புதுசாக ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா, சம்திங் எல்ஸ் நம்பர் 5ன்னு கொடுக்குறாங்க, இல்லை -1ன்னு கொடுக்குறாங்க, இல்லை நம்பர் கொடுக்குற வேண்டிய இடத்துல ஹலோ ஹாய்ன்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்கன்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட்னா என்னன்னா, இங்கே இருக்கிறத தவிர வேற ஏதாவது ரன் ஆகுதுன்னா டிஃபால்ட்டாக என்ன பண்ணால் அதை கேப்சர் பண்ணி எனக்கு இந்த லைனை பிரிண்ட் பண்ணிடுது. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனை அப்படியே கமெண்ட் அடிச்சிடுறேன். கமெண்ட்னா என்னன்னா, இந்த லைன் ரன் ஆகாது, அந்த லைன் இருக்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஸோ அப்போ வில் புட் தட் கமெண்ட் அண்ட் அந்த லைனை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேங்க. இப்போ நான் ./main.sh அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணேன்னா, ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் எனக்கு என்டர் நம்பர் பிட்வீன் 1 and 3ன்னு வருது. நான் 2ன்னு கொடுத்து என்டர் பண்ணேன்னா யூ என்டர் 2. ஏன்னா நான் கொடுத்த நம்பர் இங்கே பேட்டர்ன் இஸ் 2. அப்போ 2க்கு மேட்சாக இங்கே என்ன பேட்டர்ன் இருக்கோ அது ரன் ஆயிடுச்சு. இப்போ இதுவே இஃப் ஐ ரன் இட் அகெயின் என்டர் நம்பர் பிட்வீன் 1 and 3னா இப்போ நான் இதுவே 5ன்னு கொடுக்குறேன். 5 1 and 3ல இல்லை, எந்த விதமான அவுட்புட்டுமே வரல. ஆனால் இப்போ இதுவே 1ன்னு கொடுத்தா யூ என்டர்டு 1, இதுவே 3ன்னு கொடுத்தா யூ என்டர்டு 3ன்னு வருது. ஆனால் இல்லாத ஏதாவது நம்பரை கொடுத்தனா நோ அவுட்புட். அப்போ அதுக்காக தான் இந்த லைனில் ஒரு வைல்டு கார்டு. என்னன்னா ஆல் த அதர் மேட்சிங் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற 3 பேட்டர்னை தாண்டி வேற ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு இதை கொடு. இதை கடைசியில் தாங்க கொடுக்கணும். இதை நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் லைனில் கொடுக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் நாட் கிவ் இட் லைக் திஸ். ஏன்னா உங்களோட பேஷ் ஸ்கிரிப்ட்ன்றது என்ன பண்ணுன்னா லைன் பை லைன் தாங்க ரன் ஆகும். ஸோ லைன் பை லைனை தான் உங்கள் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுது. இதை நீங்கள் வேணால் ஒரு டாஸ்க்காக ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ புட் திஸ் இந்த சென்டென்ஸ் மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன். லாஸ்ட்ல இருக்கிற கமாண்டை ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டு ட்ரை கிவிங் அ நம்பர் அண்ட் see வாட் இட் இஸ் த்ரோயிங் யூ. ஸோ இப்போ நான் ஒரு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே நான் இந்த 1 to 3க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தேன்னா இன்வாலிட் இன்புட் ப்ளீஸ் என்டர் நம்பர் பிட்வீன் 1 and 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டாக வருது. இப்போ ஸ்விட்ச் கேசஸ் அப்படின்ற சென்ஸ் வாட் டஸ் இட் டு இஸ், ஸோ டிபெண்டிங் ஆன் த பேட்டர்ன் எனக்கு ஸ்விட்ச் பண்ணும். ஸோ இப்போ நான் பேட்டர்ன் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே என்டர் நம்பர்ன்றதுக்கு பதில் என்டர் வெஹிக்கிள் VEHICLE, ஃபார் எக்ஸாம்பிள் காரு, பைக்கு அண்ட் லெட்ஸ் சே பிளேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஹேவ் கார், பைக் அண்ட் பிளேன். இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிளில் ஏபிசின்னு ஸ்டோர் பண்ணிடுறேன், இங்கேயும் ஏபிசின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 1 2 3 தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஆல்சோ கிவ் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆலும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் புட் சம்திங் கால்ட் அஸ் கார். இங்கே கார் வந்துச்சுன்னா நீ இப்படி ரன் பண்ண, பைக் வந்துச்சுன்னா இப்படி ரன் பண்ண, அண்ட் பிளேன் வந்துச்சுன்னா இப்படி ரன் பண்ணேன். அப்போ நான் இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி காருன்னு இன்புட் கொடுத்தேன்னா யூ என்டர்டு 1ன்னு வருது. இந்த 1க்கு பதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான வச்சுக்கோங்க. டு buy a decent car you need maybe a 15 lakhs maybe for example. அதே மாதிரியே you can put it some other sentence.
இங்கே நீங்கள் ஒரு லைன் தான் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் கூட கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு let me put something like this, let me put another line like this. I have a good car. ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே 2 லைன் எழுதியிருக்கேன். அப்போ இதான் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே I have 2 லைன்ஸு. இப்போ நான் அதே மாதிரியே காருன்னு நான் கொடுத்தேன்னா you can see here, to buy a decent car you need 15 lakhs and I have a good car. அந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட்புட் வருது. அப்போ நீங்கள் ஒரு லைன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கேஸ் எங்கே முடியுன்றதை டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த டபுள் செமிகோலன்ஸ். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ்லையும் சரி, நான் ஒரே ஒரு எக்கோ லைன் தான் கொடுத்துருக்கேன், எக்கோ கமாண்ட் தான் கொடுத்துருக்கேன்னா இட் டசன்ட் மீன் நீங்கள் ஒரே ஒரு லைன் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஆல்சோ ஹேவ் bunch ஆஃப் லைன்ஸ். நீங்கள் ஒரு 4 to 5 லைன்ஸ் கூட நீங்கள் எழுதுனாலும் யூ கேன் கம்ப்ளீட்லி டூ தட். அதுக்காக தான் நம்ம சின்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். when you understand syntax, நீங்கள் உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் யூ கேன் கிரியேட் எனிதிங். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக if and else and switch cases நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். now let us jump to loops. and loop பண்ற ஸ்டேட்மெண்ட்குள்ள we have a while loop, we have a for loop and we have an until loop. எந்த லூப்குள்ள வேணாலும் பிரேக் அண்ட் கண்டினியூன்ற டேர்மை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வாட் ஆர் தே, வாட் இஸ் வாட் அப்படின்றது தான் let us move on to as our next segment. So let me put this code away and இந்த ஸ்க்ரீனையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் let us take with an example of while loop அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ while லூப்புக்கும் அதே மாதிரி ஒரு சின்டாக்ஸ் இப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு விதிமுறை. while இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ டிபெண்டிங் ஆன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், என் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னா இந்த லைன் நான் ரன் பண்ணு, என் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குன்னா லூப்பை ஸ்டாப் பண்ணிடு, இனிமே இந்த லைன்ஸ்லாம் ரன் பண்ணாத. அதுதாங்க இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற எக்ஸ்பிரஷனுக்கு மீனிங். இதோட ஆப்போசிட் தான் அன்டில். அதை நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன். இப்போதைக்கு வைல்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வைல் ஹேவ் அ கண்டிஷன் டூ அண்ட் டன். இந்த டூ அண்ட் டன்குள்ளே தான் நீங்கள் உங்களோட கமாண்ட்ஸ் எல்லாம் எத்தனை லைன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ புட் அப் அ வெரி சிம்பிளான ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட் நான் கொடுக்குறேன் வைல் லூப்புக்கு. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஒர்க்ஸ். நான் இந்த சின்டாக்ஸை என்ன பண்ணிக்கிறேன், நான் கீழே கூட எழுதிக்கிறேன். ஸோ தட் வி கேன் கம்பேர் அண்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ் யூசிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் a ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் ஏங்க. நான் சொன்ன மாதிரியே ஒரு நேமிங் கன்வென்ஷன் என்னன்னா நார்மலாக வேரியபிள் பேர்லாம் கேபிட்டலில் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் யூ கேன் சூஸ் தட், பட் ஆனால் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால வேரியபிள் பேர் கேபிட்டலாக வைங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸ்மாலாக வச்சாலும் தப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு வேரியபிள் a ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன்னா while என்னோட $a which is 0 is less than 10 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ a வந்து லெஸ் தென் 10 இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். a லெஸ் தென் 10 ஆமாம் 10 விட சின்னது தான். ஏன்னா 0 is less than 10 ட்ரூ. என் கண்டிஷன் ட்ரூன்றனால எக்கோ $a which is 0ன்னு முதல் பிரிண்ட் ஆகும். அடுத்து a ஈக்குவல் டு, இதை நான் என்ன பண்ணுறேன்னா a ஈக்குவல் டு 0ன்றதை இப்போ நான் மாற்றுறேன். a ஈக்குவல் டு இதுக்கு மேலே a என்னன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் a + 1 அப்படின்னா என்னன்னா எனக்கு a + 1 என்ன வேல்யூ, எக்ஸிஸ்டிங்காக a என்னவா இருக்குன்னா 0 + 1 1ன்னு ஆகும். அந்த 1ன்ற வேல்யூவை மறுபடியும் ஏக்கே அசைன் பண்ணிடு. ஸோ அப்போ என் கண்டிஷன் ட்ரூன்றனால இந்த 2 லைன் ரன் ஆயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே 0ன்ற ஒரு லைன் பிரிண்ட் ஆனதும் a வந்து 0வா இருந்தது +1 ஆகி இப்போ கரண்ட்டாக ஏன்ற வேரியபிள்குள்ள 1ன்ற ஒரு நம்பர் உள்ள இருக்கு. இப்போ அது கோடு முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா நோ. வாட் வில் ஹேப்பன் இஸ் மறுபடியும் போய் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ ஏல என்ன இருக்கு, 1ன்னு இருக்கு. 1 இஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு செக் பண்ணும். மறுபடியும் ட்ரூ தான். இப்போ உள்ள போ பிரிண்ட் 1 1 + 1 become 2. அந்த 2 போய் வேரியபிள் ஏல ஸ்டோர் பண்ணிடு. திருப்பி 2 less than 10 ட்ரூ. இதே மாதிரியே ஒரு சைக்கிள் மாதிரி 2 3 4 5 6 7 8 9 until it becomes 10. 10 வரும்போது செக் பண்ணு. 10 is less than 10 இல்லை ஈக்குவல் நம்பர் ஆச்சு. அப்போ இட் வில் சே இட் இஸ் ஃபால்ஸ். அப்போ 10 less than 10 is false. அப்போ இனிமே இந்த do and done இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. என்னோட கோடு முடிஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் இங்கே ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துக்கிறேன். எக்கோ லூப் ஸ்டார்டிங் அண்ட் இங்கே எக்கோ லூப் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஐ வில் புட் அ கமாண்ட் ஸோ தட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் தான் மறுபடியும் ரன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணிட்டேன், main.sh இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். யூ கேன் see here a very huge output which is
லூப் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் தேர் 0 1 2 3 until 9 அண்ட் லூப் எண்டிங்னு சொல்லிட்டு என்னோட டாபிக் முடியுது. அப்போ நான் ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹேவ் ஆடட் லூப் ஸ்டார்டிங் அண்ட் லூப் எண்டிங். அதுக்கு நடுவில் ஒரு வைல் லூப் எழுதியிருக்கேன். அது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். வைல் லூப் என்ன பண்ணும்னா, ட்ரூவா இருந்தா என்னோட உள்ள இருக்க ஸ்கிரிப்டை ரன் பண்ணும், ஃபால்ஸா இருக்குன்னா உள்ள இருக்க ஸ்கிரிப்டை ரன் பண்ணாது. திஸ் இஸ் வைல் லூப். இப்போ இதோட கம்ப்ளீட் ஆப்போசிட் அவங்க யாருன்னா, நம்ம ஃபார் லூப் அப்படின்னு வச்சிருக்கோம். சரி, நாட் ஃபார் லூப், மை பேட், அன்டில் லூப். ஸோ இப்போ வைல் லூப்ல என் கண்டிஷன் சப்போஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா ரன் ஆகும். ஆனால் அன்டில் லூப் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, அதுவுமே ஒரு எக்ஸாம்பிள். நான் இங்கே அன்டில்ன்ற வார்த்தையை நான் போட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த அதே வேல்யூயை கூட நான் வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ டிட் சம்திங் லைக் டேரெக்டாகவே வெறும் $A மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஐ புட் த சேம் திங். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், A ஈக்குவல் டு 1. இங்கே நான் அப்படியே ரிவர்ஸில் A வந்து 5 விட கிரேட்டரா, ஸோ A இஸ் கிரேட்டர் தென் 5. இப்போ 1 இஸ் கிரேட்டர் தென் 5 இல்லை, ஃபால்ஸ் ஆச்சு. அப்போ அன்டில் லூப் என்ன பண்ணுன்னா, ஃபால்ஸ் ஆனால் தான் ஸ்கிரிப்டே ரன் பண்ணும். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். ஸோ சின்ஸ் மை கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், எக்கோ 1, 1 + 1 2ன்னு மாறு. அப்போ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லூப் ஸ்டார்டிங்னு 1 பிரிண்ட் ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது, 3 4 5 கிரேட்டர் தென் 5ன்றது அதுவுமே ஃபால்ஸ் தான். அப்போ 5ன்னு வருது. 6 கிரேட்டர் தென் 5. எப்போ என்னோட கண்டிஷன் ட்ரூன்னு ஆகுதோ, ட்ரூ ஆன உடனே என்னோட எக்ஸ்பிரஷன் இனிமேல் ரன் ஆகாது. அதுலேருந்து வெளியில் வந்துட்டு லூப் எண்டிங்ன்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு வருது. அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளோட வைலோட கம்ப்ளீட் ஆப்போசிட், விச் இஸ் அன்டில் லூப். வைல்ல என் கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் ரன் ஆகும், ஃபால்ஸ் ஆச்சுன்னு நின்றும். அன்டில் லூப்பில் என்னோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் தான் ரன் ஆகும். எப்போ ட்ரூ ஆகுதோ அன்டில் லூப்புமே ஃபெயில் ஆகுது. அப்போ வைல் அண்ட் அன்டில் ரெண்டுமே சேம் தான். யூ கேன் டிசைட் பேஸ்ட் ஆன் விச் கண்டிஷன், என்ன சினாரியோக்கு எப்போ ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன லூப் யூஸ் பண்ணணுன்றது கம்ப்ளீட்லி டு யூ. இப்போ நம்ம படிக்கிற டாபிக் எல்லாமே இட்ஸ் லைக் லெகோ. ஸோ லெகோ நம்ம என்னன்னா, நமக்கு லெகோவில் தேல் கிவ் அஸ் ஸ்மால் பீசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, எல் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் பீசஸ். ஏன்னா நீங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பீஸ் அண்ட் யூ கேன் பில்ட் சம்திங். ஒருத்தர்கிட்ட நான் லெகோ கொடுக்கணும்னா they will build a house. இன்னொருத்தர் they will try to build a gun, they will try to build a car, but the number of pieces given to each and every individual is same. அப்போ அதனால நம்ம ஒரு ஒரு நம்மளோட கஸ்டமைசேஷன் தான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் லெகோவில் இருக்கிற பீசஸ் மாதிரி. இந்த பீஸ் இஃப் அண்ட் எல்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த பீஸ் லூப் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஆம் டீச்சிங் யூ. இதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்ன்ற ஒரு டாப்பிக்கில் உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்து அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் வித் வாட் வி ஹேவ் லேர்ன்ட் இன் ஷெல் ஸ்கிரிப்டிங்ன்றத பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வைல் லூப்னா என்ன, அன்டில் லூப்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இன்னும் ஃபார் லூப், பிரேக் அண்ட் கண்டினியூ. ஸோ 3 டாபிக்ஸ் தான் பெண்டிங். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு வாட் இஸ் அ ஃபார் லூப் இஸ். வைல் லூப்பில் வி கேன் டூ சம்திங். என்ன வாட் வி கேன் டூ இஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு there is a chance of creating an infinite loop in while loop and until loop. So infinite loop என்னன்னா, இப்போ நான் ஒரு while loopக்கான எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். let me pick up bin bash as well. ஸோ நான் while loopக்கான எக்ஸாம்பிள் எழுதுறேன். என் கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் எனக்கு என்னன்னா, if my condition is true, while loop எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ என் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் ஃபெயில் ஆகும். இப்போ $0ன்றது என்னன்னா, $0 is less than 10 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, $0 பதில் நான் let me put a value as 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். 5 is greater than 0ன்னு நான் வைக்கிறேன். என்னன்னா 5 வந்து greater than 0. ஸோ அப்போ ஆமாம் ட்ரூ தான். அடுத்து என்ன ஆகும்னா, அடுத்து 6ன்னு வரும். 6 greater than 0. ஆமாம் ட்ரூ தான். அடுத்து 7 8 9 10 11 10,000 20,000 100,000 1 million வரைக்கும் போனாலுமே greater than 0 தான். அப்போ என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது, சான்ஸே இல்லை. அப்போ திஸ் இஸ் த கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் நம்மளுக்கு இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு இட் வில் கோ இன்ஃபினைட்டாக அவுட்புட்லேயே நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் நான் 30 FPS தான் வச்சுருக்கேன். ஸோ இட் மே பி லிட்டில் பிட் ஜர்க்கி, பட் எனக்கு இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்கு. ஸோ if I press Ctrl C, விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கீபோர்ட் இன்டரப்ட், நான்
இன்டரப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் 2853 வரைக்கும் இட் கீப் ஆன் பிரிண்டிங். என்ன விட்டோம்னா இட் வில் பி கீப் ஆன் பிரிண்டிங் ஃபார் எவர். ஏன்னா இதுக்கு தான் இந்த டேர்ம்ன்றது என்னன்னா இன்ஃபினைட் லூப் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். ஸோ இப்போ சிமிலர்லி இப்போ இன்ஃபினைட் லூப் இஸ் அச்சீவபிள் இன் வைல் லூப் அண்ட் அன்டில் லூப். ஆனால் ஃபார் லூப்பில் இன்ஃபினைட் லூப்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. அதோட சின்டாக்ஸே எப்படின்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும், விச் இஸ் ஃபார் ஒரு வேரியபிள் இன்னு ஒரு வேல்யூ. ஒரு வேல்யூனா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸாக இருக்கலாம், ஸோ மல்டிபிள் வேல்யூஸாக இருக்கலாம். டூ அண்ட் டன் அதுக்குள்ள உங்கள் கமாண்ட்லாம் கொடுக்க போறீங்க. இப்போ ஃபார் ஒரு வேரியபிள் இன் அப்படின்றதுல ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் தாங்க, இதுலேருந்து இது வரைக்கும் தான். இன்ஃபினைட் மாதிரி இங்கே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்ற கண்டிஷன்லாம் கிடையாது. என்னன்னா நான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்றேன், அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து ஒரு வேல்யூவாக எடுத்து எனக்கு ஃபார் லூப் ஒர்க். அப்போ நம்ம திஸ் இஸ் த சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார் ஒரு வேரியபிள் இன் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னு கொடுத்துருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 மேனுவலாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் டூ அண்ட் டன்ல எக்கோ ஐட்ரேஷன் நம்பர் $a கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 1ன்றது ஏல போய் உட்காரும், ஐட்ரேஷன் நம்பர் 1. அடுத்த வாட்டி என்ன ஆகும்னா ஃபார் லூப் அடுத்து 2ன்றது ஏல போய் உட்காரும், ஐட்ரேஷன் நம்பர் 2. அடுத்து 3a 4a 5a until 10a போயிட்டு 10க்கு மேலே ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்போதான் லூப் ஓவர். அப்போ லூப் ஓவர் ஆகி அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், எக்கோ லூப் ஸ்டார்டிங். இது நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது நான் ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. நீங்க மல்டிபிள் எக்கோ இங்க லூப் எண்டிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எண்டிங் யூ ஆர் வாட்சிங் லேர்ன் வித் மித்ரன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஐ ஹாவ் அ ஃபார் லூப். அந்த ஃபார் லூப்பில் வாட் ஐ ஹாவ் இஸ் ஐ ஹாவ் மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ மல்டிபிள் வேல்யூஸில் நான் வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் மல்டிபிள் வேல்யூஸ். எனக்கு டிபெண்டிங் ஆன் த லூப் ஐட்ரேஷன் எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிள் நீங்கள் இங்கே ஏ தான் கொடுக்கணும் பி தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கேன் கிவ் எக்ஸ். ஸோ கேபிட்டல் எக்ஸாக இருந்தால் இங்கேயும் எக்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ். ஸோ now if I run the script now, you can see here loop starting and start ஆகுது, iteration 1 2 3 4 5 6 7 8 9 10 loop ending and you are watching learn with Mithran. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஒரு ஃபார் லூப்பில் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஆனால் இங்கேயுமே ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், 1 to 10 நான் மேனுவலாக ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் 1 to 100னா இங்கே உட்காந்து 11 12 13 14 15 டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுவுமே நம்மளுக்கு டிடிஎஸான ஒர்க் தான். அப்போ நான் இப்போ ரன் பண்ணனா அகெயின் ஐட்ரேஷன் நம்பர் 15 வரைக்கும் வருது, பட் 100 வரைக்கும் 1000 வரைக்கும்னா இட்ஸ் பிக். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் சரி ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா என்னன்னா கர்லி ப்ராக்கெட் 1 ஒரு 2 டாட்டு 50 அப்படி கொடுக்குறாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 50 வரைக்கும் அப்படின்றதுக்காக we can use this. and now if I run the script னா எனக்கு என்டர் அடிச்சேன்னா கேன் சி இமீடியட்டாக ஒரு பெரிய அவுட்புட் வந்திருக்கும், விச் இஸ் லூப் ஸ்டார்டிங்ன்றது முதல்ல துவங்குது. 1 to 15 சொல்லியிருக்கேன். அப்போ 1லேருந்து 50 வரைக்கும் ஐ காட் மை அவுட்புட். 50க்கு அப்புறம் எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் ரேஞ்ச் அவ்வளோதான் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் லூப் முடிஞ்சிருச்சு, மீதி நீங்கள் என்ன கோடு கீழே அதுக்கப்புறம் இன்னொரு லூப் எழுதலாம், இல்லை நீங்கள் வேறு கூட பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மோஸ்ட்லி வேர் டு பீப்புள் கெட் கன்ஃபியூஸ்ட் இஸ் இதுக்குள்ளே தான் நான் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லெட் மீ அன்டூ திஸ். இப்போ இதே கோட்லேயே நீங்கள் ஏதோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க, லூப்பு முடிஞ்சிருச்சு, மறுபடியும் உங்களுக்கு என்னென்னா இன்னொரு லூப் வருது. ஸோ அந்த இன்னொரு லூப் தான் நீங்கள் ஃபார் லூப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வைல் லூப்பு இல்லை அன்டில் லூப்பு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ நான் ஒரு வைல் லூப்பை கூட நான் திருப்பி எடுத்துக்கிட்டு இங்கே நான் எழுதிக்கிறேன். அப்போ ஒரே ஸ்கிரிப்டில் எனக்கு வைல் லூப்பும் இருக்குது ஃபார் லூப்பும் இருக்குது. நான் ரன் பண்ணனா எனக்கு நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ரன் ஆகி முடிஞ்சோன்னே யூஆர் வாட்சிங் மித்ரன் வந்துருச்சு. அடுத்து எனக்கு வைல் லூப்பும் ரன் ஆகுது. அப்போ ஒரு ஃபைலில் நீங்கள் தனித்தனியாக லேர்ன் பண்ண டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம டுகெதர் கம்பைன் பண்ணி ஃபியூச்சரில் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு லூப்னா என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங், அண்ட் பிரேக்னா என்ன, கண்டினியூ என்னன்றது தான் நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட் ஆஃப் த டே. ஸோ இப்போ பிரேக்னா என்னது அண்ட் கண்டினியூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வாட் I'll do is let me give you an example which is பிரேக்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம
ப்ரீவியஸ் டாப்பிக்கா நம்ம பார்த்த இஃப் அண்ட் எல்ஸையும் நான் என்ன பண்றேன்னா இங்க நான் கொண்டு வரேன். ஸோ அப்போ வாட் ஐல் டூ இஸ் லெட் மீ புட் அப் an if and else condition which is நம்ம ஃபார் ஏ இன் 1 to 10 நான் கொடுத்துருக்கேன். 1ல இருந்து நம்மளுக்கு என்னன்னா 1ல இருந்து 10 வரைக்கும். இதை நம்ம கர்லி பிராக்கெட்ல 1 டபுள் டாட் 10 கொடுத்தாலும் அந்த ரேஞ்ச் தான். இப்போ இந்த பிரேக் அண்ட் கண்டினியூன்ற ஃபைனல் டாபிக் எங்க யூஸ் ஆகும்னா, நம்ம 3 லூப் பார்த்தோம் which is while loop, until loop and for loop. நம்ம இப்போ பார்க்க போற பிரேக் அண்ட் கண்டினியூ while loopல கூட யூஸ் பண்ணலாம், for loopல கூட யூஸ் பண்ணலாம், until loopல கூட யூஸ் பண்ணலாம். அந்த பிரேக்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கண்டினியூன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பிரேக் அண்ட் கண்டினியூ ரெண்டுமே ஒரு லூப்புக்குள்ள தாங்க இருக்கணும், அது மேண்டட்டரி. அப்ப அந்த பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த பிரேக்ன்ற வேர்டு ஒரு லூப்புக்குள்ள தான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த டூ அண்ட் டன்குள்ள தான் பிரேக்ன்ற வார்த்தை எழுதுறேன். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க, ரொம்ப சிம்பிளான கண்டிஷன். ஏ எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் ரன் ஆகு. ஸோ அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் ரன் ஆகுன்னு நான் சொல்லிட்டேன். இங்க நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். சப்போஸ் என்னோட ஏ வேல்யூ 5 ஆக இருந்துச்சுன்னா, ஸோ இஃப் மை ஏ இஸ் ஈக்குவல் டு 5, நான் இங்கே டபுள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி ஈக்குவல்ஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஆல்சோ யூஸ் hyphen EQ. ஸோ இப்போ என்னோட ஏ வேல்யூ இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கேட்குறேன். இஃப் மை ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னோட கண்டிஷன் என்ன ஆகும்னா பிரேக். 5 ஆக இல்லைன்னா எனக்கு எக்கோ $A அப்படின்னு நான் கொடுப்பேன். இந்த பிரேக்ன்ற வார்த்தை என்னங்க பண்ணும், நார்மலா நம்மளோட லூப்பு வைல் லூப்பா இருக்கட்டும், ஃபார் லூப்பா இருக்கட்டும், நம்ம ஒரு கண்டிஷன் வச்சிருப்போம். வைல் லூப்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸை பேஸ் பண்ணி முடியும். ஃபார் லூப் எப்போ முடியும், எப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் போகுதோ அப்பதான் முடியும். 10க்கு அப்புறம் 11க்கு போகாது, முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம சீரீஸ் 1 to 10 தான் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த பிரேக்ன்ற வேர்டு என்ன பண்ணும்னா, என் லூப் ரன் ஆயிட்டு இருக்கும் போதே இன் பிட்வீன்ல நான் பிரேக் பண்ணும், என் லூப்பை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பிரேக் கமாண்ட் இஸ் யூஸ் டு ஸ்டாப் யுவர் லூப். இப்போ நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த டைம்ல நான் பிரேக்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவேன். ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணா நீங்களே பார்க்கலாம். 1 to 10 நான் சொல்லியிருக்கேன். 1 5ஓட ஈக்குவலா, இல்லை ஃபால்ஸ். 2 ஈக்குவலா, ஃபால்ஸ். 3 ஈக்குவலா, ஃபால்ஸ். 4 ஈக்குவலா, ஃபால்ஸ். 5 ஈக்குவலான்னு செக் பண்ணுது. 5 ஈக்குவலான்னு செக் பண்ணும்போது ஆமா கண்டிஷன் ட்ரூ, 5 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ உள்ள போயிட்டு பிரேக்ன்ற கமாண்டை இப்போ ரன் பண்ணிடு. ஏன்னா ஃபால்ஸ்ன்னு ஆகும்போது எக்கோவும் கொடுத்து நம்பர் பிரிண்ட் ஆகும். எப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போ பிரேக்ன்ற கீவேர்ட் ரன் ஆகி என் லூப்பே நின்றோம். அப்போ இதுதான் எனக்கு வந்த அவுட்புட். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரேக்னா என்ன அப்படின்ற எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அப்போ பிரேக்கு என்னோட லூப்பை அப்ரப்டா ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம பிரேக்னு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியே கண்டினியூன்னு ஒரு வார்த்தை. ஸோ கண்டினியூ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங், ஸோ வாட் டஸ் கண்டினியூ மீன்ஸ்னா, எனக்கு இந்த ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணு. ஐட்ரேஷன்றது மீனிங் லூப் 10 டைம்ஸ் ரன் ஆகும். 1 2 3 4 அப் டு 10 வரைக்கும். சப்போ ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் 2 3 4 அப்படின்னு ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்துச்சு. அதுவும் நான் இஃப்ன்ற வார்த்தை வச்சிருக்கனால தான் கண்டிஷன். ஏதோ ஒரு நாள் எனக்கு என்னன்னா அந்த லூப்பு கண்டினியூ வந்து திருப்பி போயிட்டு மேலேயே போயிடும். மேலே என்னன்னா ஸ்கிப் பண்ணிடு, அடுத்த நம்பருக்கு போயிரு. இப்போ நீங்க ஒரு 100 லைன் வச்சிருக்கீங்க. அந்த 100 லைனும் எனக்கு என்னன்னா ரன் ஆகும் லூப்ல எவ்ரி டைம் டாப் டு பாட்டம் ரன் ஆகும். அந்த 100 லைன் எனக்கு ஒரு பர்டிகுலர் வாட்டி மட்டும் ரன் ஆக வேணாம். அப்போ ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு சப்போஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டினியூ அடுத்த நம்பருக்கு போயிரு. அப்போ இப்போ நான் என் கோட ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ 1 5 விட ஈக்குவலா, ஃபால்ஸ். print 1 echo 1 சாரி. அடுத்த நம்பர் 2, ஸோ 2 5ஓட ஈக்குவலா, ஃபால்ஸ். 3 ஈக்குவலா, ஃபால்ஸ். 4 ஈக்குவலா, ஃபால்ஸ். எப்போ 5 ஆகுதோ 5 ஈக்குவல் டு 5 வருது. ஸோ 5 ஈக்குவல் டு 5 வந்தா கண்டிஷன் ட்ரூ. தென்ல போயிட்டு கண்டினியூ ரன் ஆகும். கண்டினியூ என்ன பண்ணணும்னா திருப்பி மேலே கண்டினியூ அடுத்த நம்பருக்கு போயிரு. அப்போ நம்பர் 6 ஆயிரும். 6 5ஓட ஈக்குவலா, இல்லை ஃபால்ஸ். அப்போ என்னோட கோடை ரன் பண்ணனா எனக்கு எப்போ 5ன்ற வேல்யூ வருதோ அப்போ மட்டும் கண்டினியூக்கு போயிட்டு அடுத்த ஐட்ரேஷன் அடுத்த நம்பருக்கு கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த எக்கோ கமாண்ட்ன்றது ரன் ஆகல. அப்போ அவுட்புட்ல பாருங்க 1 2 3 4 5 வரல, 6 7 8 9 10 வரைக்கும் தான் அவுட்புட்ல வந்து. அப்போ கண்டினியூன்றது அடுத்த வேல்யூக்கு போயிரு அப்படின்ற கண்டினியூ. என்னோட லூப்பை ஸ்டாப் பண்றதுக்கு பிரேக்கு. அண்ட் சிமிலர்லி வி ஹேவ் ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் அன்டில் லூப். நம்ம 5 டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது கூடவே ஸ்விட்ச் கேசஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்.
So with this, we have successfully completed the topics which we are supposed to learn in our today's agenda. ஃபியூச்சர் டாபிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம அகெயின் இன்னைக்கு இந்த ஈக்குவல் சிம்பிள், இந்த டாலர், வேரியபிள் இதெல்லாம் புரியணும்னா யூ ஷுட் வாட்ச் மை ப்ரீவியஸ் வீடியோ. பட் இஃப் யூ அண்டர்ஸ்டுட் அன்டில் நவுனா இந்த அப்கமிங் டாபிக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், யூ ஆல்சோ லேர்ன் சம் அட்வான்ஸ் இன் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வித் திஸ் வில் wrap up our today's topic. So at the time of making this video, நம்ம யூடியூப் சேனல் லேர்ன் வித் மித்ரன் has reached 100 subscribers. Yay. And I'm extremely happy. இது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. டு எவ்ரி ஒன் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் ஐ பிலீவ் இன் பர்சிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த இஃப் யூ ஆர் பர்சிஸ்டன்ட் எனஃப், மீனிங் விடாமல் நான் கண்டிப்பாக இது படிப்பேன், நான் கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணிக்குவேன்ற அந்த ஃபயர் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இட் மே ஃபீல் டிஃபிகல்ட். ஸோ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை ஒரு கமாண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, 100 டைம்ஸ் ட்ரை பண்ணாலும் இட்ஸ் நாட் ஒர்க்கிங்கா, பட் ஸ்டில் யூ வில் கம் அண்ட் ஆஸ்க் மீ, எனக்கு இது ஒர்க் ஆகல, ஹவு டு ஐ டூ திஸ்? பிகாஸ் நான் ஐம் பார்ட் ஆஃப் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ். ஸோ கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் பெரும்பாக்கம்ல ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் பி, அண்ட் எல்லாருமே என்கிட்ட தே வில் கம் அண்ட் ஆஸ்க் மீ கைடன்ஸ். அண்ட் அவங்களும் பர்சிஸ்டன்ஸ் தான், மீனிங் அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ தே மேட் அ டெசிஷன். யூ ஆல்சோ மேட் அ டெசிஷன் தட் நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. அண்ட் ரைட் நவ் யூ ஆர் லிசனிங் டு திஸ் ஆல்சோ. ஸோ இந்த பர்சிஸ்டன்ஸை, இந்த ஃபயரை நீங்கள் விடாமல் இஃப் யூ ஆர் கோயிங் டில் த எண்டுனா டெஃபினட்டாக யூ கேன் சேஞ்ச் யுவர் கரியர். ஸோ நீங்கள் என்ன டொமைனில் இருந்தாலுமே யூ கேன் ஸ்விட்ச் டு யோர் டிசைர்ட் டொமைன், யோர் டிசைர்ட் பேக்கேஜ். ஸோ மேக் ஷூர் இந்த ஃபயர் அண்ட் இந்த பர்சிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஐ வில் பி ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் இருக்கட்டும், for career guidance also, I'll be there to help you out. You can also visit Greens Technologies Perumbakam, and I'm extremely happy, and இது உங்க சப்போர்ட் எல்லாம் நடந்திருக்காது. So once again, thank you all, and thanks for watching Learn with Mithran.